ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒய்டி ஸ்டூடியோ ஆப் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு முதல்ல நம்ம க்ரோம்குள்ளே போய்க்கிடலாம். ஸோ www.oytstudio.com போட்டு நம்ம வந்து டைப் பண்ணிக்கிடலாம். அப்புறம் இதே மாதிரி ஒரு பேஜ்குள்ளே போகும். ஸோ கீழே வந்து நம்ம கோ டு ஆப் அப்படின்னு கொடுத்தா அதுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து மேலேருந்து வீடியோஸ் அனலிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ வந்து வாட்ச் டைம் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த சிம்பிள் இருக்கிற எஸ்மானி ஒரு சிம்பிள் அதுக்குள்ளே வந்து நம்ம போக்கிறோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே போகும்போது நமக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு கீழே நமக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் அப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டிசம்பர் 13 வரை தான் வந்து அதில் காட்டுது. ஷோ ஆஃப் த டைம் அப்படிங்கிறத அதில் காட்டும். ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு 2-3 டேஸ் கழித்து தான் நமக்கு அப்டேட் ஆகிட்டே வரும் வாட்ச் ஹவர்ஸ். வந்து நம்ம என்னடா இவ்வளோ வந்து வியூஸ் போயிருக்கு, ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் என்ன இன்க்ரீஸ் ஆகவே இல்லை அப்படிங்கிறத நம்ம நிறையா டைம் யோசிப்போம், போய் செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதில் வந்து 3-4 டேஸ் கழித்து தான் வந்து நமக்கு காட்டும். இப்போ பாருங்கள், நான் அனலிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நம்ம சேனல் வந்து இந்த வீக் வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அப்புறம் சப்ஸ்கிரைப் எவ்வளோ, அப்புறம் இந்த 28 டேஸ்க்கான நம்மளோட யூடியூப் அந்த நம்ம சேனல் வந்து எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டும். இது என்னோடய சேனல் தான், இன்னொரு சேனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதில் வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே வந்து போட்டிருப்பாங்க. பக்கத்துலேயே நம்மளோட சப்ஸ்கிரைபர் எத்தனை இருக்காங்க அப்படிங்கிறது காட்டும். கீழே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யார் யார் அப்படிங்கிறதையும் காட்டும். அதே போல் வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்ட கம்யூனிட்டி போஸ்ட் அது எது அப்படிங்கிறதையும் காட்டும். அதுக்கு எவ்வளோ லைக்ஸ், அப்புறம் வந்து எத்தனை வியூஸ் போயிருக்கு, ஓட்ஸ் விழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் காட்டும். அப்புறம் அது பப்ளிஷ்டு வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் எல்லாமே அதில் வந்து காட்டும். ஒரு 4-5 வீடியோஸ்க்கு தக்கன காட்டும். ஸோ அது காட்டும்போது அது கூடயே எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறதையும் காட்டும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மியூசிக் லைப்ரரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து தேவையான மியூசிக் ஆட் பண்ணுற மாதிரி அதில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா நமக்கு அதுலேயே நமக்கு மேலே வரும், நம்ம வாசிச்சுக்கிடலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நமக்கு காப்பிரைட், அதுக்குள்ளே நம்ம போய் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து நான் ரிமூவ் பண்ணது அப்புறம் எல்லாமே அதில் வந்து எந்தெந்த வீடியோவுக்கு எனக்கு வந்து காப்பிரைட் கொடுத்துருந்தாங்க, ஸோ அப்படி எல்லாமே வந்து இதில் காட்டுது. ஸோ அதையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பட் க்ரோமில் போய் பார்க்குறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ அதுக்காகவே நான் வந்து பண்ணி வைக்கேன். இப்படி நம்ம வீடியோஸ்குள்ளே போகும்போதே ஷார்ட்ஸ்